ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆர்கே லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா அடகு நகையை எப்படி ஈஸியாக மீட்கலாம் அப்படின்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தோம். அது நிறையா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருக்கீங்க. அதே போல் இது பார்ட் 2 தான். ஈஸியாக நம்ம அடகு நகையை எப்படி மீட்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில சேவிங்ஸ் டிப்ஸ் நான் கொடுக்க போகிறேன். அண்ட் பார்த்திங்கன்னா என்னோட ஐஓபி, நான் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் நகை அடை வச்சுருந்தேன். அதுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ண போயிருந்தேன். அப்போ ஒரு சில விஷயங்கள்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கோல்டு மணி சேவிங் டிப்ஸ் எல்லாமே ஐடியாஸ் எல்லாம் போட்டிருக்கோம். பார்க்கணும் விருப்பம் இருக்கவங்க நம்ம சேனலில் போய் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நம்ம ஓல்டு வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சேவிங்ஸ் பற்றின ஆல் ஐடியாஸும் கிடைக்கும். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உங்களுக்கு ரிசீவ் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். அடகு நகையை மீட்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லியிருந்த போல தான் ப்ரைவேட் பேங்க்கா கவர்மெண்ட் பேங்க்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பேங்க் தான் சூஸ் பண்ணணும். ஒரு ஃப்ரெண்ட் கேட்டிருந்தாங்க, கவர்மெண்ட் பேங்க் எந்தெந்த பேங்க்கு வட்டி கம்மியாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கு, இந்தியன் பேங்க்கு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டேட் பேங்க்கு, கனரா பேங்க்கு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய பேங்க் இருக்குது. அது ஒரு தனி வீடியோ ஷேர் பண்ணுறேன். பேங்க் ஆஃப் பரோடா, இது எல்லாமே நிறைய பேங்க் இருக்குது. ஸோ இது எல்லாமே நீங்கள் ஒன் டைம் விசிட் பண்ணி கேட்டுக்கோங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் இதில் எங்கே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக தெரியுதோ அதே மாதிரி உங்களுக்கு நியரஸ்ட்டில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் விசிட் பண்ணியோ கூட கேட்டுக்கலாம். இல்லைனா ஃபோன் பண்ணியோ கேட்டுக்கலாம். ஆன்லைன்லேயே நம்பர்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது போல் கேட்டுட்டு எங்கே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கோல்டு ஜுவல்லரி வைக்கிறதுக்கு கம்மியாக இருக்கோ அங்கே நீங்கள் நகையை வச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம கேட்குறது கூட ஞாபகம் இருக்காது. அதை நீங்கள் எவ்வளோ வைக்க போகிறீங்க அதுக்கு தகுந்த மாதிரி கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இது போல் நீங்கள் ஒன்றையும் இப்போ நீங்கள் ஐஓபியில் ஃபஸ்ட்டு கேட்டு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அதில் நீங்கள் நல்லா வேரி பண்ணி பார்த்து எங்கே கம்மியாக இருக்கோ கண்டிப்பாக ஜுவல்ஸ் அங்கே தான் வைக்கணும். ப்ரைவேட் அடகு கடையில் நகையை அடகே வைக்கக்கூடாது. ஏன்னா அங்கே நம்மளுக்கு ரொம்ப அதிகமாக வட்டிக்கு மேலே வட்டி போடுவாங்க. நம்மளால் திருப்புறதே ரொம்ப கஷ்டமாயிடும். அதே மாதிரி இந்த முதல் கட்டுறது வட்டி இந்த மாதிரி ஒத்துக்க மாட்டாங்க. இதுலேயுமே கவர்மெண்ட் பேங்க்லேயுமே ஒரு சில பேங்க்கில் பார்த்திங்கன்னா நகைக்கு வட்டி மட்டும் தான் கட்டுற மாதிரி இருக்கும். அந்த அசல் ப்ளஸ் வட்டி கழிச்சிக்க மாட்டாங்க. மொத்தமாக நம்ம போய் கட்டி திருப்புற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதையும் விசாரிச்சுட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம பிரின்சிபல் அது கூட கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு இந்த மாதிரி பே பண்ணோன்னா மட்டும்தான் நம்ம சீக்கிரமாக நம்மளோட ஜுவல்ஸை ஈஸியாக மீட்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் உள்ள நான் அடகு வச்சுருக்க எல்லா பேங்க்லேயுமே நம்ம அசலும் கட்டிக்கலாம் வட்டியும் கட்டிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. நான் எங்கெல்லாம் என்னோடய நகையை அடகு வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஐஓபி, அதே மாதிரி இந்தியன் பேங்க், 2 பேங்க்கில் மட்டும் தான் வச்சுருக்கேன். ரீசெண்டாக பார்த்திங்கன்னா நகையை இன்ட்ரெஸ்ட் கட்டுறதுக்காக போயிருந்தோம். எவ்வளோக்குன்னு பார்த்திங்கன்னா 2,75,000 வச்ச நகை. அது பார்த்திங்கன்னா கரெக்டாக June 1 நாங்கள் வீடு குடி போகிறதுக்காக தான் அந்த வச்சு அமௌண்ட் ரெடி பண்ணியிருந்தோம். வீட்டு வேலை பெண்டிங் இருந்ததுனால. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ 1 year ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டுறது வந்துருச்சு. இன்றைக்கி June 1. நாங்கள் ஆல்ரெடி என்றைக்கு வச்சுருந்தோன்னு பார்த்திங்கன்னா May 29 அன்னைக்கு போய் தான் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிட்டு வந்திருந்தோம். 2,75,000 எப்படி நாங்கள் வச்சுருந்தப்போ டைமில் 8.75 இருந்தது %. அதை டிவைடட் 100 போட்டோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ வட்டி அப்படிங்கிறது வந்துடும். அமௌண்ட்டு இன்ட்டு அந்த பர்சன்டேஜ் நமக்கு வைக்கிறப்ப எவ்வளோ பர்சன்டேஜோ அதுதான் ஃபிக்ஸடான்னு கேட்டுக்கோங்க. அந்த பர்சன்டேஜ் டிவைட் பை 100. இன்னொரு விஷயம் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு அடகு நகையும் வைக்கிறப்போ அதோட பர்சன்டேஜ் எவ்வளோ ரீசெண்டாக அப்படின்னு கேட்டு எப்போயுமே அந்த கார்டோட பின்னாடி பென்சிலில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம இன்ட்ரெஸ்ட் வீட்லேயே கால்குலேட் பண்ணிக்க முடியும். ஸோ அது போல் எழுதி வச்சுருந்தோம். அதை நான் கால்குலேட் பண்ணி பார்த்தோம். எங்களுக்கு 25 ரூபா வந்துச்சு. நாங்கள் ஆல்ரெடி கொஞ்சமாக பே பண்ணிட்டோம். கொஞ்சம் பிரின்சிபலும் பே பண்ணியிருந்தோம். எங்களால் நிறைய ஜுவல்ஸு கட்டுறதுனால இதை குறைக்க முடியல. இந்த நகை லாஸ்ட்டாக திருப்பிக்கலாம் தான் பிளான் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா 3 நகை இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா 3 பவுன் செயின், முறுக்கு செயின், இந்த தாலி செயின் மாடல். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு நெக்லஸ் இருக்குது. இன்னொன்று என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஹாரம் இருக்குது. மாடல் ஹாரம், மிடில் ஹாரம் மாதிரி சின்னதாக, அது 3 பவுன். இதில் டோட்டலாக பார்த்திங்கன்னா 9 பவுன் இருக்குது. எல்லாமே 3 பவுன். ஸோ 9 பவுனுக்கு 2,75,000 இருந்துச்சு. இன்ட்ரெஸ்ட்டை கட்டிட்டு பேலன்ஸ் பார்த்திங்கன்னா 2,69,300 இந்த மாதிரி வந்துச்சு. அவங்க ரவுண்ட் ஆஃப் பண்ணுறதுக்காக 2,70 போட்டுட்டு எங்களுக்கு பேலன்ஸ் இந்த அமௌண்ட்டை எங்களுக்கு செல்லுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டாங்க. அந்த அமௌண்ட்டை தான் நான் டிஜி கோல்டுக்கு கையில் இருந்தால் கண்டிப்பாக செலவாயிரும், ஏதாவது ஆன்லைனில் ஷாப்பிங் அது மாதிரி செலவு பண்ணிடும் அப்படின்றதுக்காக நான் டிஜி கோல்டில் தங்கமயிலில் அதை பே பண்ணிட்டேன்.
2,54,000க்கு வந்து ஒரு செட்டு நகை வந்து வச்சுருந்தோம். அதில் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் வட்டி முதலெல்லாம் கட்டி இப்போ 1,86 தான் இருக்குது. நாங்கள் வந்து அதுலேருந்து ஒரு நகை கேட்டு வாங்கிக்கிட்டோம். நகை வாங்கிட்டு தான் இந்த அமௌண்ட்டு கட்டினோம். பட் இப்போ பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி ஆப்ஷன் இல்லைன்ட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இதில் வந்து ஒரு 10 நகை வச்சுருக்கோம், பேங்கிள்ஸு, இயர்ரிங்ஸு அந்த மாதிரினா அதில் நம்ம கொஞ்சம் அமௌண்ட்டு இன்ட்ரெஸ்ட்டோடு இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் அந்த கிராம்ஸுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா, இவ்வளோ கிராம்ஸ்க்கு இவ்வளோ அமௌண்ட்டுன்னு இருக்கும்ல, நமக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம நகையை வந்து நம்மள்ட்ட கொடுத்துருவாங்க. அதுபோல் தான் எங்களுக்கு இதில் வந்து பேங்கிள்ஸ் வந்து கொடுத்தாங்க. பட் இப்போ வந்து இந்த ஆப்ஷன் இல்லைன்ட்டாங்க. நம்மளுக்கு ஒரு நம்ம செப்பரேட்டாக வச்சுருக்கோம், ஒரு 5 ஜுவல்ஸ் வச்சுருக்கோம் அப்படின்னா ஒன்று மட்டும் தேவைப்படுதுன்னா அதுக்குரிய காசை கட்டிட்டு நம்ம வந்து நகையை வாங்கிக்கலாம். இப்போ அந்த ஆப்ஷன் வந்து ஐஓபியில் இல்லை. பட் வந்து இந்தியன் பேங்க்கில் வந்து இருக்கான்னு தெரியல. கூடிய சீக்கிரமே அங்கேயும் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறதுக்காக போவோம். நான் பே பண்ணிட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மாதிரி இந்தியன் பேங்க்கையும் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கையும் கம்பேர் பண்ணுறப்ப எது பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்க் வந்து பெஸ்ட்டாக இருக்குது. இதை விட இங்கே வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மியாக இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இந்தியன் பேங்க்கில் வந்து நகைக்கு வந்து அமௌண்ட் வந்து கூட தராங்க, ஆனால் ஐஓபியில் கொஞ்சம் கம்மியாக தான் தராங்க. ஸோ இது எல்லாமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் ஐஓபியோட இந்தியன் பேங்க் வந்து வட்டி உண்மையிலே கம்மியாக தான் இருக்குது, பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். எப்பயுமே வந்து ப்ரைவேட் அடகு கடையில் வச்சிடாதீங்க, கவர்மெண்ட் பேங்க் தான் பெஸ்ட்டு. அதில் வந்து எங்கே வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மியாக இருக்குன்னு விசாரிச்சுட்டு வைங்க, அது ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்திங்கன்னா நகையை வந்து பிரித்து வைக்கணும். 1 lakh 2 lakh பெருசாக ஒரு 5 லட்சம் 10 லட்சம்னு வச்சுட்டோம்னா நம்மளால் உடனே போய் அந்த நகையை வந்து திருப்பிட முடியாது. நம்மளால் அவ்வளோ காசு வந்து உடனே சேர்த்துட முடியாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து காசை சேர்த்து தான் நம்ம வந்து திருப்ப முடியும். அதுவே நம்ம 1 லட்சம் 2 லட்சம்னா ஈஸியாக திருப்பிடலாம். இதே 5 லட்சம்லாம் திருப்புறது ரொம்ப கஷ்டம். ஸோ நீங்கள் 50,000 1 லட்சம் அது மாதிரி வந்து ஒரு பேங்க்காக எங்கே இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்குன்னு பார்த்து பிரித்து வைங்க, ஈஸியாக வந்து திருப்ப முடியும். இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஒன் டைமும் நம்ம விசிட் பண்ணுறப்பையும் இப்போ அடகு வைக்கிறோம் அப்படின்னா உடனே கையோட கேட்டு எவ்வளோ அப்படின்றத பென்சிலில் அந்த கார்டுக்கு பின்னாடி நகையை வச்சு நம்மள்ட்ட ஒரு கார்டு தருவாங்க இல்லையா, அதுக்கு பின்னாடி வந்து எழுதி வச்சுக்கோங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்புறம் நீங்கள் ஜுவல்ஸ் எல்லாம் அடகு வைக்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டிலே வந்து எத்தனை ஜுவல்ஸ் வந்து எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்றத நிறைய வந்து இப்போலாம் அங்கேயே வந்து நகை கடையிலே வந்து இந்த மாதிரி ஸ்கேம்ஸ்லாம் நடக்குது. ஸோ அதனால் எத்தனை நகை வந்து வச்சுருக்கோம் அப்படின்றத வந்து நீங்கள் வீட்டிலே ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு போங்க, அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அது மாதிரி வந்து ஒரு ஏதாவது ஏலச்சீட்டு போகச்சீட்டு அந்த மாதிரி வந்து பெரிய சீட்டு போட்டு நம்ம வந்து நகை வந்து ஈஸியாக திருப்பிட முடியும். இப்போ குலுக்கு சீட்டு அந்த மாதிரி போட்டு சின்ன சின்ன நகையை வந்து நம்மளால் திருப்ப முடியும். இப்போ நம்ம வந்து ஒரு ப்ரைவேட் பேங்க்கில் 5,000 10,000 அப்படிலாம் வச்சுருக்கோம் அப்படின்னா சின்ன சின்ன சீட்டு போட்டு நம்ம திருப்பிடலாம் ஈஸியாக. அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு மொத்த அமௌண்ட்டும் கிடச்சிரும் இந்த மாதிரி சீட்டு போட்டோன்னா. தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், நான் ஆல்ரெடி வந்து சீட்டு வந்து போட்டிருக்கேன் 3 lakh சீட்டை. ஸோ இப்போ அதை எடுத்து தான் வந்து நான் வந்து ஒரு நகை வந்து திருப்ப போகிறேன். 2,52,000க்கு இருக்கிற நகையை வந்து திருப்ப போகிறேன். காசு மாலை தான் இருக்குது, 10 பவுன் காசு மாலை. அந்த நகையை திருப்புறதுக்காக தான் நான் அந்த சீட்டே வந்து போட்டேன். ஸோ பார்த்திங்கன்னா அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் நம்ம பே பண்ணி நான் வந்து நெக்ஸ்ட் மந்தில் திருப்பிடுவேன். திருப்பிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது போல் தான் சீட்டு போட்டால் கண்டிப்பாக நகையை வந்து ஈஸியாக திருப்பிட முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் வந்து நிறைய சேவிங்ஸ் டிப்ஸ் வந்து அடுத்தடுத்து வர வீடியோஸில் பார்க்கலாம். உங்களுக்கு வேறு வீடியோ தேவைப்படுச்சுன்னா மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.